இயற்கை அழகு நீ எல்லாத்தையும் போட்டுட்டே இருக்காம இரு. என்ன 2ஆம் ஆண்டு சொல்லுங்க. 2ஆம் ஆண்டு மருத்துவ படிப்பு. மருத்துவ படிப்பு 2ஆம் ஆண்டு. போட்டு உனக்கு தெரிஞ்ச நீ செய்ய. உனக்கு தெரிஞ்ச நீ செய்ய. மாணவ சொந்தங்களே, இன்றைய தினம் அறந்தாங்கி அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் படித்த 50 ஆண்டுகளுக்கு பிறகு ஒன்று சேர்ந்து அன்புக்கூடி என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அறந்தியில் உள்ள ஏழை எளிய மக்களுக்கு ஏதோ ஒரு தொண்டு செய்ய வேண்டும் என்று முடிவு செய்து அதற்கு அன்னமரியம் நிகழ்ச்சி என்ற ஒரு பெயரை வைத்து இன்று 380 நாட்களாக தொடர்ந்து மழை வெயில் பாராமல் அறந்தாங்கியிலே இருப்பிடம் தேடி இல்லாதவர்களுக்கு கண்டறிந்து வயதில் முதிர்ந்தவர்கள், மாற்றுத்திறனாளிகள், திருநங்கைகள், தன்னுடைய தாய் தந்தை பிள்ளைகளால் கைவிடப்பட்டவர்கள் என்று கண்டறிந்து அவர்களுக்கு சரியாக 12:30 வந்தால் உணவுகளை அளிக்க வேண்டும் என்று ஒரு ஐவர் குழுவை ஏற்படுத்தி அவர்களுக்கு 2 சக்கர வாகனங்களை இலவசமாக வாங்கி கொடுத்து அதிலே தொடர்ந்து 280 நாட்களாக உணவுகளை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். இன்றைய தினம் உபயதாரராக நம்முடைய அறந்தாங்கிலே தன்னுடைய கொடியேற்றி வாழ்ந்த எங்களுடைய நல்லையானுடைய மகள், அவனுடைய பேரன் டாக்டராக பள்ளியிலே படித்து கொண்டிருக்கும் பேரனம்மா கேசவ நிவேதினன் அவர்களுடைய 2ஆம் ஆண்டு டாக்டருக்கு மருத்துவக் கல்லூரியில் படித்திருக்கும் அவருடைய சார்பாக இன்றைய தினம் அவருடைய கைகளால் அந்த ஏழை எளியவர்களுக்கு உணவுகளை வழங்கினார்கள். அவர்களும் அவருடைய குடும்பத்தாரும் அவருடைய நினைவில் வாழும் அவருடைய தாய் தந்தை சார்பாகவும் அவர்களுடைய குடும்பம் என்றென்றும் அன்புக்கூடு சார்பாக அவருடைய குடும்பம் என்றென்றும் எல்லா நலமும் வளமும் பெற்று சீரும் சிறப்புடன் வாழ வேண்டும் என்று அன்புக்கூடு மாணவர்கள் சார்பாக வாழ்த்துகின்றோம், வணங்குகின்றோம். இந்த உணவுகளை வழங்குவதற்காக வருகை தந்த நம்முடைய போக்குவரத்துறை பிரபு அவர்களும், நம்மளுடைய ஒருங்கிணைப்பாளர் பாலு அவர்களும், நாகா வாட்ரு ஸ்ரீதர் அவர்களும், நம்முடைய ட்வாட் போர்டு இளங்கோ அவர்களும், நம்முடைய ராஜா சேட்டு கண்ணன் அவர்களும், நம்முடைய சேவை நாயகன் சேகர் அவர்களும், திருச்சியிலிருந்து வருகை இந்த சேது ஸ்டுடியோ ராஜேந்திர அவர்களும், அசோக ரெடிமேட் பாஸ்கர் அவர்களும் இன்றைய தினம் இந்த உணவுகளை வழங்குவதற்கு தன்னுடைய குழந்தைக்காக தன்னுடைய தாயாகிய பேர் என்னம்மா கடையரிசி அவர்களுக்கும், சின்ன பிள்ளை நான் பார்க்கும்போதெல்லாம் தூக்கிட்டு திரிவோம் அப்பா இருக்கும்போது, அவர்களும் இந்த அன்புக்கூடு சார்பாக உங்களுடைய தொண்டுகளும் சேவைகளும் உங்களுடைய பணியாற்றலும் என்றென்று இருக்க வேண்டும் என்று அன்புக்கூடு சார்பாக வாழ்த்துகின்றோம், வணங்குகின்றோம். நம்முடைய ஒரு நிகழ்வு முடிந்து அடுத்த நிகழ்வு முடிந்து இப்பொழுது தீபாவளி வருகின்றது. அந்த தீபாவளிக்கு போன வருடம் சிறப்பாக அனைத்து ஏழை எளியவர்களுக்கு வேட்டி, சேலை, சட்டை, சுடிக்கு, வெடி என்று அனைத்து வாங்கி கொடுத்தோம். இந்த முறை வருகின்ற 18/10 அன்று அறந்தாங்கி நகராட்சியிலே பணிபுரியும் சீப்பர் என்று சொல்வார்கள் பணியாளர்கள், நம்மளுக்கு வீடுகளையே ரோடோரங்களை கூட்டுபவர்கள், அவர்கள் ஒரு 150 பேர் அவர்கள் இருக்கின்றார்கள். அவர்களுக்கும் நாம் தினந்தோறும் உணவளிக்கும் அந்த 30 நபர்களுக்கும் புத்தாடை வாங்கி கொடுக்கலாம் என்று ஒரு முடிவெடுத்து வஉசி திடல் அருகில் அவர்களையும் வரவழைத்து புத்தாடை வழங்க அளிக்கின்றோம். இதிலே உங்களுக்கு விருப்பமுள்ளவர்கள் புத்தாடையாக வாங்கி கொடுக்கலாம், பணமாக கொடுக்க விருப்பமுள்ள பணமாக கொடுக்கலாம். யாருடையும் கட்டாயமோ கட்டளையோ அல்ல. 200 நபருக்கு வாங்கி கொடுப்பதாக முடிவு செய்யப்பட்டிருக்கின்றோம். இதில் கருத்துக்கள் எதுவும் இருந்தால் என்னிடையமோ இல்லை பாலசுந்தரமசமோ இல்லை நம்முடைய ஆயிஷா சாபி இஸ்மாயிலிடமோ தகவலை தெரிவிக்கவும். வேறு யாரிடம் தகவல் தெரிவித்து கருத்துக்கள் எங்களிடம் காதுக்கு வர வேண்டாம். இந்த 3 பேரிடம் உங்களுடைய கருத்துக்களை சொன்னால் தீபாவளி அன்று 200 நபர்களுக்கு புத்தாடை வாங்கி கொடுக்க இருக்கின்றோம் என்பதை மகிழ்ச்சியான இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அப்படியே இருப்பா. இன்று நம்மளுடைய 51வது ஆண்டு விழா நிறைவு பெறும் தருவாயில் நம்மளுடைய வரவு செலவு கணக்கில் இது கூடுதலான வரவு செலவு வந்துவிட்டது. அதை சரி செய்யும் வகையில் கடைசியாக நம்மளுடைய விஎஸ் கலிபுல்லா, ஐடியல் ஷேக் சுல்தான், மங்களம் ஷேக் அப்துல்லா மூவரும் இணைந்து முதலிலே ஒவ்வொரு நபரும் 5000 ரூபாய் கொடுத்திருந்தார்கள். இப்பொழுது நம்மளுடைய
நிலுவைத் தொகை கூடுதலாக இருக்குது அப்படின்னு சொன்னதுனால அவங்க ஏன்னா ஒவ்வொரு ஆளும் 5,000 ரூபா சேர்த்து 15,000 ரூபாயை இன்றைக்கி அவங்க நம்மள்கிட்ட கொடுத்துட்டாங்க. இதை அது கொடுத்ததுனால நம்மளுடைய நிலுவைத் தொகை சரி செய்யப்பட்டது. இந்த அன்புக்கூடு சார்பாக 51வது ஆண்டு விழா வரவு செலவு கணக்கு இதோடு நிறைவு பெற்றது. இந்த அன்பளிப்பு கொடுத்த அனைத்து அன்புக்கூடு மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் அன்புக்கூடு சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இதை வந்து ஆஃப் பண்ணிக்கப்பா. ஒன்று இல்லையா இது ஓடுது. அறுபதில் இளமை இருப்பது இனிமை, வயதான எல்லோரும் பலவீனம் அடைவதில்லை. ஆங்கங்கு சுருக்கங்கள் விழுந்தாலும் பரவாயில்லை. Sweet 60 be active be freely. 60 புதுமை அடைவது கொடுமை, பணி ஓய்வு கிடை